தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கணும், மெடிக்கல் படிக்கணும், அதாவது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னாவே பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் சென்டெக் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி படிக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணி படிக்கணும். சரிங்களா? இது காமனான விஷயம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீட் எக்ஸாமுக்குரிய அந்த டேட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதம் 21ஆம் தேதி நடக்க போகுது. இந்த 21ஆம் தேதி நடக்க போற அந்த நீட் எக்ஸாமுக்கு 2 ஸ்டேட்ல இருந்து, பாண்டிச்சேரியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, நீங்க ஆல்ரெடி சென்டரை செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த சென்டருக்கு தகுந்த மாரி தான் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. நீங்க உங்க அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் அட்மிட் கார்டு எடுத்து அந்த சென்டருக்கு போய் எக்ஸாம் எழுத போறீங்க. பட் இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச அந்த எக்ஸாம் கேன்சல் ஆச்சு. திரும்ப நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்ப மறுபடியும் ஏற்பட்டிருக்கு. ஒரு வகையில மாணவர்களுக்கு 2வது ஆப்ஷன் அப்படின்றது இங்க கிடைச்சிருக்கு. ஏற்கனவே சற்று சரியா எழுதாத மாணவர்களா இருக்கிற பட்சத்துல, பழைய எக்ஸாம்ல கேன்சல் ஆன எக்ஸாம்ல சரியா எழுதாத மாணவர்கள் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி நல்லாவே எழுதலாம். ஸோ இருக்க போற அந்த 1 வீக்குக்கு நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கும். கடைசி ஒன் டே மட்டும் மேக்ஸிமம் புதுசா எந்த ஒரு விஷயமும் படிக்காதீங்க. நீங்க ஏற்கனவே அதாவது மே 3ஆம் தேதி நடந்த எக்ஸாம்க்கு நெறைய பிரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. கோச்சிங் சென்டர் போயிருப்பீங்க. இண்டிவிஜுவலா படிச்சிருப்பீங்க. நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. நெறைய மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு பேசிக் பிரிப்பரேஷனா கையில வச்சுக்கோங்க. இப்ப 2வது அதே எக்ஸாம் கிட்டத்தட்ட ஜேஇ மாரி தான். ஜேஇல நமக்கு 2 செஷன் நடத்துவாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு செஷன் அட்டெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து 2வது செஷன் அட்டெண்ட் பண்ணுவோம். பட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, 2 செஷன்லயுமே எது அதிகமா இருக்கோ அந்த மார்க் எடுத்து நம்ம அட்மிஷனுக்கு பிளான் பண்ணலாம். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் அந்த மாரி கிடையாது. பட் என்னன்னா அது கேன்சல் ஆச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்திருக்கு. இந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிய ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா கண்டிப்பா பயன்படுத்துங்க. ஒரு வகையில மன கஷ்டம் இருக்கும் தான். நம்ம இல்லன்னு சொல்லல. ஏன்னா திரும்ப மறுபடியும் படிக்கணும், மறுபடியும் எக்ஸாம் எழுதணும். இதுல நம்ம குவாலிஃபை ஆகுவோமா, ஆக மாட்டோமான்னு தெரியாது. பேரலா இன்னொரு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா, வேணாமான்னு தெரியாது. சப்போஸ் வேற ஏதாவது படிக்கணும்னு நெனைச்சா, அதற்குரிய அட்மிஷன் வந்து இப்ப முடிய போகுது. நெறைய அட்மிஷன் முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம அத அப்ளை பண்ணவே இல்ல. கடைசில எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நீட் எக்ஸாம் சரியா நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா, இந்த 1 வருஷம் வீணா போயிடும். இந்த மாரி விஷயங்கள் கண்டிப்பா நெறைய மாணவர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. பட் இது வந்து வேற வழியும் இல்ல. நீங்க ஒண்ணு எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னா, இதுல செலக்ட் ஆகணும் அப்படின்ற தீர்க்கமான முடிவோட நீங்க படிக்கணும். 1. இல்ல அப்படின்னு சொன்னா, கிடைக்கிறது இத எழுதுறது எழுதுவோம். ஆனா இதுக்கப்புறம் வேற ஏதாவது அட்மிஷன் நம்ம போடணும்னா, நீங்க பிஎஸ்சி நர்சிங்கோ அல்லது வந்து வேற ஏதாவது பாராமெடிக்கல் கோர்சஸோ அல்லது வந்து நீங்க பிவிஎஸ்சி படிக்கணும்னாவோ, அல்லது அக்ரி படிக்கணும்னாவோ, என்ஜினியரிங் படிக்கணும்னாவோ, ஏதோ ஒண்ண நீங்க அப்ளை பண்ணி அதற்குரிய அட்மிஷன் ப்ராசஸ்ல நீங்க ஒரு பக்கம் கலந்துகிட்டு இருக்கணும். ரைட்டுங்களா? இப்ப டிஎன் மெடிக்கல் அதாவது டிஎன்இஏ என்ஜினியரிங் தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் உரிய ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த நேரத்துல நீங்க அதுல அப்ளை பண்ணிட்டு அதுல செலக்ட் ஆகுறீங்கன்னா தாராளமா படிங்க. தப்பு கிடையாது. பேரலா இத எழுதுங்க. பேரலா இத எழுதுங்க. இதுல குவாலிஃபை ஆனா அத விட்டுட்டு கூட வாங்க. பரவால்ல. ஒண்ணும் பெரிய அளவுல நஷ்டம் வரப்போறது கிடையாதுல்ல. பட் இருந்தாலும் அது கவர்மெண்ட்க்கு சொல்றான். நீங்க மேனேஜ்மென்ட்ல போனீங்கன்னா அதிகமா இருக்கும் இன்ஜினியரிங்ல. நான் அத பத்தி பேசல. பட் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு நீங்க நம்ம உங்க மனநிலைய நீங்க தயாரா வச்சிருக்கணும். அ சுருக்கமா சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இந்த எம்பிபிஎஸ் தவிர அதர் அட்மிஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணி, அதுல குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா, அது குவாலிஃபை ஆனது கம்மியான அமௌண்ட்ட கட்டி வெயிட் பண்ணுங்க, இருங்க. 2வது இங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க. உங்களுக்கு தெரியும். உங்களால வந்து ஒரு 550 கிராஸ் பண்றீங்கன்னா, நீங்க வெயிட் பண்ணலாம். 550 கீழ இருக்கிறீங்கன்னா, கவர்ன்மெண்ட் காலேஜ் கண்டிப்பா கிடைக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். கிடைச்சா கவர்ன்மெண்ட் காலேஜ் தான் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, 550 கீழ இருந்தா நீங்க வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கிறது நல்லது. அதாவது உங்க கேட்டகரிய பொறுத்து. சப்போஸ் எஸ்சி, எஸ்டி கேட்டகரியா இருந்தா ஒரு 550, 450 இருந்தா கூட ஓகே நீங்க எதிர்பார்க்கலாம். அதற்கு நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசி போன்ற கேட்டகரில இருக்கிறீங்கன்னா, 550 கீழ இருந்தாவே கொஞ்சம் யோசிக்கணும். சரிங்களா? அதனால நான் சொல்றது கவர்ன்மெண்ட் காலேஜ். ஸோ அதனால நீங்க 2 வகைய மைண்ட்ல வச்சுக்கோங்க. மத்த அட்மிஷனுக்குரிய ப்ராசஸ் என்னவோ தேவைன்னா அந்த ப்ராசஸ பண்ணுங்க. பேரலலா எம்பிபிஎஸ்க்கு இந்த நீட் எக்ஸாம்க்கு எழுதுறதுக்கு பிரிப்பேர் ஆகுங்க. ஸோ இந்த மாரி ஒரு மனநிலைய நீங்க வளர்த்துக்கங்க. ஒண்ணு இது அல்லன்னா அது. 2த்தையுமே 2த்திலுமே நம்ம ரெடியா இருக்கணும். எது கிடைக்குதோ அத படிக்கிற மாரி ஒரு தாட் கொண்டு வந்துருங்க உங்க மனநிலைய. அதுக்கப்புறம் தான் ஏன்னா இந்த வருஷம் அந்த மாரி சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. இது வேற வழியும் கிடையாது நமக்கு. ஸோ இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதற்கு தகுந்த மாரி நீங்க படிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இன்னுமே நெறைய மாணவர்கள் வந்து அதர் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க அதற்கும் பிரிப்பரேஷன் ஆயிட்டு தான் இருக்காங்க. பேரலா எம்பிபிஎஸ்க்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ரெடியா தான் இருக்காங்க. ரைட் அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு அதுல வந்து இன்னும் ஜாயின் பண்ண அட்மிஷன் அந்த கவுன்சிலிங்லாம் எங்கேயுமே நடக்கல. அதாவது அப்ளை பண்றதுக்கு ஒரு டேட் மட்டும் தான் நெறைய இடத்துல முடிஞ்சிருக்கு. நீங்க அப்படி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்.
அப்ளை பண்ணவே இல்ல சார். நான் எதுவுமே அப்ளை பண்ணல. எம்பிபிஎஸ்க்காக மட்டும் தான் வெயிட் பண்றேன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்கேஸ் அன்பார்ச்சுனேட்டா மதிப்பெண் குறைஞ்சதுன்னு சொன்னா, 1 வருஷம் டிராப் எடுக்கிற மாரி சூழ்நிலைலாம் வரும் நெறைய பேருக்கு. அதனால தான் நான் சொல்றது. வேற இன்னும் சர்ச் பண்ணி பாருங்க. இன்னும் சில அட்மிஷன்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு. அதையுமே அப்ளை பண்ணுங்க. பேரலா இதையுமே எழுதுங்க. இது வந்து உங்களோட லைஃப்க்கு நல்ல ஒரு விஷயமா நினைக்கிறேன். தேங்க் யூ.